எப்படின்னா நம்ம சீனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம். இல்லை சீன் எழுதியிலே நம்ம கூட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எழுதணும். மலேசியாவில் இருக்கிற ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு கடையை வந்து வச்சுருந்தோம், மிட்டாய் கடை வச்சுருந்தோம். ஸோ அவர் வந்து அங்கே வந்து அந்த இது எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் கொலாபரேஷன். அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பப்பாளி பழம் இருக்குல்ல, அது இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அது புதுசாக இருக்குது. உங்களுக்குள்ள இருக்க ஒரு மில்லேனியல் வந்து வெளில வராங்க சார். 90s கிட் வெளில வந்திருக்காங்க. இல்லைம்மா, இப்போ மலேசியாவில் இருக்கு, நம்ம ஊரில் அதை பார்க்கல. அந்த குட்டி குட்டி மிட்டாய் எனக்கு பிடிக்கும். குட்டி குட்டி மிட்டாயெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அதனால் வந்து இப்போது இங்கேருந்து ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கான், அவனுக்கு அது புதுசு தானே. இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்க முடியாது. இப்போ நம்ம கேட்கலாம். நல்லா கேட்டு அவர் நல்ல ஆள், நல்லா பட்டை அடிச்சுக்கிட்டு ஆள் சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவர்கிட்டையும் வெளில பேசி அவரும் பேசினா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இப்போ எனக்கும் ருக்குக்குமான சீன் அது. ஸோ இப்போ ருக்குக்கு அந்தாலும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் வேறு புதுசு நாளைக்கு தான் வந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா அவரோட இமேஜாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி சர்ப்ரைஸ் தானே. பேப்பரில் ஒரு சீனை வந்து நம்ம செட்டுக்கு போய் அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே அது வேற ஒரு கட்டத்துக்கு ஆகுது. அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு ஐடியா வந்து மைண்டில் இப்போ இந்த கதையே வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு 10 கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம். ஸோ ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோட வேலை. அச்சீவ் பண்ணாமல் இப்போ வரைக்கும் தெரியாது. நாங்கள் நம்புகிறோம் ஏஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி. பட் ஸ்டில் அது மக்களும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்காத வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு ஹோப்பு, எக்ஸைட்மெண்ட், ஹோப் வந்து ரீச் பண்ணுவோம், ட்ரை பண்ணுறது தான். ஸோ அதுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுறது தான் வேலை. வேறு